ஹாய்மா, இதை பாருங்கடா, தக்காளி குருமா சொல்லித்தரேன் பாருங்கள். தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, தேங்காய் நிறைய எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, காஞ்ச மிளகா, உப்பு, மஞ்சத்தூள். ஓகேவா? முதல்ல கடாய் வச்சு எண்ணெய் வச்சு கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு பெருங்காயத்தூள் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிடணும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும்டா. வதங்கினதுக்கப்புறமா மிக்சியில் நம்ம உப்பு, தேங்காய் பத்தை, காஞ்ச மிளகா போட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிடணும். கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து அதில் கொட்டிட்டு அப்படியே சுருளில் வதக்கணும். இவ்வளோ தான்டா. இது இட்லிக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கு போட்டு இதுக்கு நீட் அப்பளம் வறுத்துன்னு சாப்பிட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஆம்லேட் போட்டுக்கிட்டாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ. ஹாய்மா, அதை பாருங்கடா, எப்படி பாருங்கள், வெங்காயம் தக்காளி எப்படி நல்லா ஸ்மாஷ் ஆகிடணும். ஓகேவா? அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெயிலேயே தக்காளி வதங்கினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா? இந்த பாருங்கள், இப்போ மிக்சியில் இதை கிரைண்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை அதில் கொட்டிட்டோம். ஓகேவா? கொட்டிட்டு கொஞ்சம் அந்த மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம். அந்த தேங்காயினுடைய பச்சை வாசனை, இந்த காஞ்ச மிளகானுடைய இது போயிட்டதுக்கப்புறமா வாயில் போட்டு பார்த்துக்குங்க. சால்ட்டு கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா அந்த தண்ணி எல்லாம் இழுத்துனதுக்கப்புறமா இந்த மாதிரி ரொம்ப திக்காக வேணாலும் இந்த மாதிரி நம்ம தொட்டுக்கிறதுக்கு வேணும்னா இப்படி பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் சாப்பாட்டுக்கு போடணுன்னா கொஞ்சம் லிக்விடாக, கொஞ்சம் தண்ணியாக, நம்ம இஷ்டம்தான். இப்படியும் சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாம். ஓகேவா? தக்காளி குருமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்கங்க. தேங்க்யூ.